நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன 3 டேஸில் வேர்ல்டு வைட் ரீஜியன் வைஸ் எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரீஜியன் வைஸ் பார்த்தோம்னா டிஎனில் மட்டும் 64.26 crores கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 8.67 crores, கர்நாடகாவில் 19.82 crores, கேரளாவில் 10.35 crores, இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஹிந்தி பில்லில் 10.24 crores, ஓவர்சீஸில் 58.95 crores, டோட்டலாக வேர்ல்டு வைட் 172.29 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது 3 டேஸ்க்கான கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போதைக்கு மூவி பார்த்தோம்னா தமிழ்நாடு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கூட ஓரளவு ஹோல்டு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓவர்சீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கேரளாலாம் ஒரு செம்மையான ஒரு ட்ராப் தெரியுது. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி படமாக இவருக்கு ப்ரீவியஸ் ரிலீஸான கோட்லியோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணோம்னா ஒரு தளபதி படமாக பார்த்தோம்னா இது ஒரு பிலோ அவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் ஒரு லீக்கான ஜனநாயகன் படமாக பார்த்தோம்னா இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்றைக்கி சண்டே, ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட கேஸ் 60 crore கலெக்ஷன் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.